வணக்கம். நான் மிஸ்டர் மியாவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் மியாவ் எஸ்எஸ்சி சேனல். ஸோ இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2019 4th மார்ச்சில் நடந்த செகண்ட் ஷிஃப்ட்டோட பேப்பர் இங்கிலீஷ் செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாட்டி அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்டனிம்ஸ். ஸோ அப்சல்யூட் அப்படின்னா என்னென்னா அவுடேட்டட். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுறது. ஸோ அப்சல்யூட்னா அவுடேட்டட்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஆப்டான ஆன்டனிம்ஸ் எதுனா ரீசன்ட். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது. அப்சல்யூட்டுக்கு ஆப்போசிட் வந்து ரீசன்ட். ஸோ ரிஜிட் அப்படின்னா ஸ்டப்பான், ஸ்டிஃபாக இருக்குது, விட்டு கொடுக்காம பிடிச்சதுலேருந்து ஒரு விஷயத்த சொன்னால் அதுவே பிடிச்சிக்கிட்டு இருக்குது, இதுலேருந்து மாறாமல் இருக்குது. ஸோ இதுதான் ரிஜிட்டோட மீனிங். ஸோ ரிமோட் அப்படின்னா ரிமோட் வில்லேஜ். ஸோ ரொம்ப ஒதுக்குப்புறத்தில் இருக்க வில்லேஜ், ரீச் பண்ண முடியாதது அந்த மாதிரி. ஸோ அப்சல்யூட்னா அவுடேட்டட். ஸோ ஆன்டனிம்ஸ் வந்து ரீசெண்ட். செகண்ட் கொஸ்டின் வந்து ஸ்பெல்லிங் கரெக்ஷன். ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்கரேஜ்மெண்ட், எம்பாரஸ்மெண்ட், கன்சைன்டியஸ், கொமோஷன். ஸோ என்கரேஜ்மெண்ட், எம்பாரஸ்க்கு வந்து 2 R வரணும். எம்பாரஸ்மெண்ட்னா கூச்சப்படுறது, கேவலப்படுறது அந்த மாதிரி. கான்சன்டியஸ் அப்படின்னா டிலிஜென்ட், ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ இது வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஈக்கு பதிலாக ஐ வரணும், கன்சன்டியஸ். கொமோஷன் அதுக்கு வந்து 2 M வரணும். ஸோ இதுக்கான மீனிங் வந்து கன்ஃபியூஷன். கொமோஷன்னா கன்ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கிறது வந்து என்கரேஜ்மெண்ட்னா ஊக்குவிக்கிறது. ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து என்கரேஜ்மெண்ட். தேர்ட் கொஸ்டின் வந்து இடியம்ஸ். ஸோ த பீஸ் நீஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னா அதை வந்து த பீஸ் நீஸ்ன்னு சொல்லுவோம். அன்காமன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, ஒரு வித்தியாசமான பொருள், யூனிக்கானது, அதெல்லாம் வந்து த பீஸ் நீ அப்படின்னு சொல்லுவோம். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஃபோர்த் கொஸ்டின், ஒன் ஹூ லோட்ஸ் அண்ட் அன்லோட் ஷிப்ஸ். ஸோ இந்த ஷிப்லேருந்து அதில் வர இப்போ ஏற்றுமதி இறக்குமதின்றாங்களே, அதில் வர பொருள்லாம் ஏற்றி இறக்குறவங்க பேர் வந்து ஸ்டீவ்டோர், அப்படி இல்லாட்டி டாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீவ்டோர் அப்படின்னா லோட்ஸ், ஷிப்பில் இருக்க பொருள் வந்து ஏற்றி இறக்குறவங்க. ஸ்பின்ஸ்டர் அப்படின்னா கல்யாணம் ஆகாத பொண்ணு, அன்மேரீடு கேர்ள்ஸ். ஸோ கல்யாணம் ஆகாத பசங்களை வந்து பேச்சுலர்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை வந்து ஸ்பின்ஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கேப்டன்னா ஒரு டீமுக்கு வந்து ஹெட்டு. நெக்ஸ்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். A sudden rush of large number of frightened people or animal. ஸோ இது வந்து ஸ்டாம்பீடுன்னு சொல்லுவோம். ஒரு இந்த பாகுபலிலாம் வரும்ல, மாடு வந்து பயங்கரமாக தெரிச்சு ஓடி வரும், பயந்து கும்பலாக ஓடிடும்ல, அதுதான் ஸ்டாம்பீட் அப்படின்னு அர்த்தம். லுனாசி அப்படின்னா மேட்னஸ், பைத்தியக்காரத்தனம். ரெக்லூஸ் அப்படின்னா இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறாங்களே, இன்ட்ரோவர்ட் இல்லாட்டி தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிறவங்க, ரிசர்வ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க தான் ரெக்லூஸ். ஸ்கேப் கோட்னா பலியாடை மாட்டி விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து fill in the blanks. A reward is a dash which motivates a person to achieve excellence in his field. Monument, collection, recognition, memorial. ஸோ மானுமெண்ட் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல், ஏதோ ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்ஸ், அந்த அரசர்கள் காலத்து கட்டின பில்டிங்ஸ், அதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, இதான் மானுமெண்ட்ஸ். கலெக்ஷனாக கலெக்ட் பண்ணி வைக்கிறது. ரெகக்னைசேஷன்னா பப்ளிக்காக ஒரு விஷயத்தை வந்து ப்ரைஸ் பண்ணுறது, பெருமையாக பேசுகிறது. மெமோரியல்னால் அந்த அண்ணா சமாதி,
சில திடீர்னு ஒரு பெரிய ஏதாவது சம்பவத்தில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஸர் இடம் வந்து மெமோரியல்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய பெரிய தலைவர்களில் ப்ரொஃபஸர் இடம் மெமோரியல் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஆப்டான ஆப்ஷன் வந்து ரெகக்னைசேஷன். ஸோ ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒருத்தவங்க சாதிச்சதை வந்து பப்ளிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை. நெக்ஸ்ட் கொஷின் போவோம். கிளாஸ் டெஸ்ட். ஸோ டிசிப்ளின் இஸ் டூயிங் எனி ஒர்க் வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ டிசிப்ளின்னா என்னன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டேஸ் மிஸ்அண்டர்ஸ்டுட் அஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் டு ஃப்ரீடம் பட் இட் மேக்ஸ் அவர் லைஃப் ஆர்கனைஸ்டு. ஸோ இது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அப்ஜெக்டிவ் வரணும். ஸோ டேஷில் வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்ஒயில் இருக்கா. ஸோ எல்ஒயின்னு வந்தால் அட்வர்ப் வரணும். ஸோ இட் இஸ் டேஷ் மிஸ்அண்டர்ஸ்டுட் அஸ் ஹாப்பிலி, யூஸ்வலி, ஸ்லோலி, ப்ரௌட்லி. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹாப்பியாக மிஸ்அண்டர்ஸ்டுட் பண்ண மாட்டோம், ஸ்லோவாக மிஸ்அண்டர்ஸ்டுட் பண்ண மாட்டோம், அது ப்ரௌடாகவும் நினைக்க மாட்டோம். ஸோ யூஸ்வலினா ஜென்ரலின்னு அர்த்தம். ஜென்ரலியை தான் யூஸ்வலின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேப்டன் ஆப்ஷன் வந்து யூஸ்வலி. அடுத்து என்னன்னா, டிசிப்ளின் இஸ் அ டேஷ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். டிசிப்ளின் இஸ் அ டேஷ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் இன் அ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ், தீமை அப்படின்னு சொல்லுவாங்களே. வேர்ச்சுனா குவாலிட்டி, ட்ரீம்னா கனவு, கர்ஸ்னா சபிக்கிறது. ஸோ டிசிப்ளின் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா டிசிப்ளின்றது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஏதோ ஒரு செய்கிற ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. வேர்ச்சு வரலாம், ட்ரீம் கனவு கிடையாது, கர்ஸ் கிடையாது. ஸோ வேர்ச்சு தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ குட் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, virtue. Discipline is a virtue for students and people in different professions. Next, a disciplined person always dash in each and every field of life. ஸோ ஒழுக்கமாக இருக்கவங்க வந்து எப்பயுமே சாதிப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ சக்ஸஸ் தான் இங்கே வரும். ஸோ அது எந்த டைப்ஸ் வருன்றதை பார்ப்போம். சக்சீட் இது ஒரு வெர்பு, சக்சீட்ஸ் அப்படின்றது வெர்பு. சக்ஸஸ்ஃபுல்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், சக்ஸஸ்ன்றது ஒரு நவுன். ஸோ டிசிப்ளின்டு பர்சன், ஒரு பர்சன் பற்றி சொல்கிறாங்க. இது வந்து சிங்குலரில் இருக்குது. ஸோ ஆல்வேஸ்னு ஒரு அட்ஜெக்டிவ் வந்துருச்சு, அதுக்கடுத்து ஒரு வெர்பு தான் வரணும். ஸோ சக்ஸஸ்ன்றது ஒரு வெர்பு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது, ஏன்னா இது அட்ஜெக்டிவ், இது நவுன். ஸோ இந்த சக்சீட் இல்லாட்டி சக்சீட்ஸ் தான் வரும். ஸோ டிசிப்ளின்டு பர்சன்றது வந்து சிங்குலர், ஸோ சிங்குலர் வெர்பு தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் சக்சீட் கிடையாது. சக்சீட் எஸ்சி சேர்த்தா அது சிங்குலர். ஸோ ஆன்சர் வந்து சக்சீட். A disciplined person always succeed in each and every field of life. அடுத்தது வந்து a disciplined people dashed a disciplined society and a powerful nation. டிசிப்ளின்டு பீப்புள்ஸ் தான் டிசிப்ளின்டு சொசைட்டியாக மேக் பண்ணுறாங்க. ஸோ மேக்குன்ற வெர்பு தான் இங்கே வரணும். ஸோ அது எந்த டைப்பில் வரணும், நம்ம இந்த பேராகிராஃபை ஃபுல்லாக பார்த்தோம்னா எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வரணும். ஸோ டிசிப்ளின்டு பீப்புள்ன்றதை வந்து ஸோ இங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் தான். ஸோ மிச்ச 2 ஆப்ஷன் வராது. இது தேர்ட் ஃபார்ம், இது செகண்ட் ஃபார்ம். ஸோ இது 2 தான் ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்குது. ஸோ மேக் தான் வரணும். ஸோ டிசிப்ளின்டு பீப்புள்னு சொல்லிட்டாங்க. ஸோ பீப்புள்னா ப்ளூரல், பீப்புள்னு சொன்னால் குரூப் ஆஃப் மக்களை சொல்கிறது. ஸோ இங்கே வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் வரணும். ஸோ மேக் தான் வரும். மேக்ஸ்ன்றது சிங்குலர், மேக்ன்றது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ டிசிப்ளின்டு பீப்புள் மேக் அ டிசிப்ளின்டு சொசைட்டி. நெக்ஸ்ட், அ டிசிப்ளின் ஷுட் நாட் பி டேஷ் அப்பான் பீப்புள். டிசிப்ளின் வந்து மக்கள் மேலே திணிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திணிக்கிறதுக்கான வேர்டு இங்கே ஒக்காபுலரி என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். கர்ப்டு, அடான், இம்போஸ்ட், ரீபோஸ்ட். கர்ப்னா கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இது திணிக்கிற மீனிங் வராது. அடான்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறது, ஒரு பியூட்டி ஆட் பண்ணுறதோ இல்லை வந்து அழகு சேர்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடான்னா அந்த மீனிங். இம்போஸ்னால் திணிக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தை திணிக்கிறது. ரீபோஸ் அப்படின்னா இப்போ ஒரு பேனாவை டேபிளில் வச்சுருக்கேன்,
அதை யாரோ மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து ப்ளேஸ் பண்ணுறது விதமாக வரும். ஸோ இங்கே நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்து திணிக்கிறது. ஸோ இம்போஸ்டு தான் ஆப்டான வேர்டு. ஸோ டிசிப்ளின் ஷுட் நாட் பி இம்போஸ்ட் அப்பான் பீப்புள். நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்ம சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்துட்டால் எப்போயுமே சப்ஜெக்ட் தான் தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆப்ஷன் படி பார்த்தா சி தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ சியை வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுனா பார்ப்போம். தே கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான் தே கண்டிப்பாக சப்ஜெக்ட் வராது, இட்டு வராது, திஸ் வராது. ஸோ சி தான் ஃபஸ்ட்டு தான் வரும். ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் வராது. ஸோ சியை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். சி, இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்டு சர்டன் ஃபெசிலிட்டி இன் அ பட்ஜெட் செஷன். ஓகே, செகண்ட் வர சென்டென்ஸ் இதுனா ஏ இல்லாட்டி பி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏவை ட்ரை பண்ணுவோம். தே கேன் பி பர்ச்சேஸ்டு தெம் ஆன் அ சப்சிடைஸ் ரேட். ஸோ தெம் பட்ஜெட் செஷனில் ஒரு இதை பற்றி ஃபெசிலிட்டியை பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து தெம்முன்னு குறிக்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏ வராது. பியை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இட் வில் இம்போர்ட் டெக்னாலஜிக்கலி அண்ட் அட்வான்ஸ்டு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த தெம். ஸோ பி தான் வரணும். செகண்டாக தேர்டாக தான் ஏ வரணும். தே கேன் பி பர்ச்சேஸ். அந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறதுக்கு தான் சப்சிடைஸ்டு ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 தான் வரணும். சிபி ஏடி தான் வரும். நம்ம 4 சென்டென்ஸுமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு போகிறது ரொம்ப ஈஸி. எக்ஸாமில் வந்து டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் இருக்கும். ஸோ அடுத்து வந்து இடியம். டு த்ரோ எ ஃபிட் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ட்ரீம் ஆங்கர். டு த்ரோ எ ஃபிட்னா ரொம்ப பயங்கரமான கோவத்தை வந்து காமிக்கிறது. அடுத்த ஆன்டனிம்ஸ். டெராகேட்டரி. டெராகேட்டரி அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து கிரிட்டிசைஸ் இல்லாட்டி சென்ஷூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இதுக்கான ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க. ஸோ கிரிட்டிசைஸ் இதுக்கான ஆப்போசிட் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டிப்ரிஷியேட்டிங், காம்ப்ளிமெண்ட்ரி, இன்ட்ரிகேட், இன்சல்ட்டிங். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி. கிரிட்டிசைஸ்க்கு ஆப்போசிட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஏதோ ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறது. ஸோ டிப்ரிஷியேட்டிங்னா குறையிறது. இப்போ வந்து இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கின கார் வந்து இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு 80 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா 20 ரூபா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதோட மதிப்பு குறைஞ்சிருக்கு, வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதான் டிப்ரிஷியேட்டிங். காம்ப்ளிமெண்ட்ரினா ஒரு விஷயத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறது. ஸோ இன்ட்ரிகேட் அப்படின்னா காம்ப்ளெக்ஸான விஷயம், இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. இன்சல்ட்டிங்னா கேவலப்படுத்துறது. ஸோ இன்ட்ரிகேட்னா கிரிட்டிசைஸ் மீனிங். ஸோ ஆப்போசிட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. 14th அக்னாலஜ்மெண்ட். அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பண்ணால் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ கான்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். அக்னாலஜ்மெண்ட்னா ஒரு பில்லு மாதிரி, எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பில்லு கொடுக்குறது மாதிரி, பில்லு கொடுக்குறது தான் அக்னாலஜ்மெண்ட். ஸோ அதுக்கான சினானிம்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன். 16th கொஷின். கிராமட்டிக்கல் எரர். Those who follow a healthy routine is likely enjoying good health. ஸோ தோஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல், தோஸ்ன்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்டு. ஹூ ஃபாலோஸ் அ ஹெல்தி ரொட்டீன். யாரெல்லாம் ஹெல்தி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹூன்றது வந்து பர்சனை குறிக்கிறது. ஸோ இங்கே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ஹூ யூஸ் பண்ணுறோம். ஃபாலோ வெர்பு ஹெல்தி ரொட்டீன் இஸ் லைக்லி என்ஜாயிங். ஸோ இங்கே தான் தப்பு இருக்குது. ஸோ எரரான பார்ட் வந்து இஸ் லைக்லி என்ஜாயிங். ஸோ தோஸ்ன்றது வந்து ப்ளூரலில் இருக்கா, அப்போ இஸ்ஸு இங்கே இஸ்ஸு வரக்கூடாது, ஆறு தானே இருக்கணும். ஸோ இஸ்ஸுக்கு பதிலாக ஆறு மாற்றணும். இது ஒரு எரரா. ஸோ இந்த பார்ட்டில் வந்து 2 எரர் இருக்குது. இஸ்ஸுன்றதை ஆறாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் லைக்லி அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ லைக்லின்றது ஒரு அட்ஜெக்டிவ். அது வந்து எப்பயுமே ப்ளஸ் இன்ஃபினிட்டிவில் தான் வரணும், ஜெரனில் வரக்கூடாது. 2 ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம். ஸோ டு என்ஜாய் அப்படின்னு தான் வரணும். இங்கே ஜெரண்டில் இருக்குது, ஜெரண்டில் வரக்கூடாது லைக்லி பக்கத்தில். ஸோ இஸ்ன்றது ஆறாக மாற்றணும், லைக்லி பக்கத்தில் வந்து ஜெரண்ட் வரக்கூடாது, இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரணும், டு என்ஜாய்னு மாற்றணும். அடுத்து வந்து fill in the blanks. 17th கொஷின். Government should take stringent steps against terrorists and foil their dash designs. Stringent அப்படின்னா strict, stern அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிக்ட், ஸ்டர்ன்
ரெண்டுமே ஸ்ட்ரிஞ்சன்ட்டோட சினானிம்ஸ் தான். ஸோ ஏதோ ஒரு டெரரிஸ்ட்டுக்கு எய்த்து வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் அவங்களோட திட்டத்தை முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸாம்பிளனரி, பெனவலண்ட், கண்டூசிவ், மெலீஷியஸ். ஸோ எக்ஸாம்பிளனரி அப்படின்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். பெனவலண்ட் அப்படின்னா கைண்ட், ஜெனரஸ் அப்படின்னு அர்த்தம். கண்டூசிவ் அப்படின்னா ஃபேவரபிள் அப்படின்னு அர்த்தம். மெலீஷியஸ் அப்படின்னா ஈவில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் படி பார்த்தா மெலீஷியஸ் தான் இங்கே ஆப்டாக இருக்கும். ஸோ ஈவில் அவங்க வந்து அவங்களோட கெட்ட திட்டத்தை முறியடிக்கிறது தான் கவர்மெண்ட்டோட வேலை. ஸோ பர்ஃபெக்ட், கைண்ட்னஸ் இதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ மெலீஷியஸ் தான் ஆப்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து சினானிம்ஸ். ப்ராடிஜிக்கல். ப்ராடிஜிக்கல் அப்படின்னா என்னென்னா நிறைய டூ ரெடி டு வேஸ்ட், அவன்கிட்ட இருக்கிறத வந்து பயங்கரமாக வேஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னா ப்ராடிஜிக்கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து சினானிம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவேஜன்ட், லக்ஸூரியஸாக செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ப்ராடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடிஜி அப்படின்னா மோர் டேலண்ட். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட டேலண்ட்ஸ் இருக்கவங்கள தான் ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராடிஜி அவார்ட்ஸ் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு, 10 வயசு பொண்ணு வந்து 1200 1200 பாட்டு அப்படியே மனப்பாடமாக பாடுறது, அந்த மாதிரி. ஸோ ப்ராடிஜிக்கல் அப்படின்னா எக்ஸ்ட்ராவேஜன்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 19th கொஷின். கிராமட்டிக்கல் எரர். ஸோ when I reached the cinema hall, the movie had begun. ஓகேவா? இதில் எதில் எரர்னா ஆல்ரெடி, சாரி, the movie had. இது வந்து ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது. அவன் சினிமா ஹாலில் ரீச் பண்ணுற நேரத்தில் மூவி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேட் அப்படின்னு வந்தால் பக்கத்தில் வந்து தேர்டு ஃபார்ம் தான் வரணும். ஸோ பிகன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபார்ம், இது செகண்ட் ஃபார்ம், இது தேர்டு ஃபார்ம். ஸோ இங்கே வந்து பிகன் ஏக்கு பதிலாக யூ வந்திருக்கணும். பட் இங்கே பிகன் தான் இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் வரதுனால ரெண்டுமே சிம்பிள் பாஸ்ட்டில் தான் இருக்கணும். ஸோ ஐ ரீச்சுன்றது பாஸ்ட்டில் இருக்கா. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி பிகன் அப்படின்றது செகண்ட் ஃபார்மில் பாஸ்ட்டில் தான் இருக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே ஹேடு வரக்கூடாது. ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமானதுன்றது லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. 20th கொஷின் வந்து இப்போ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ his elder sister taught him English. his elder sister அப்படின்றது வந்து சப்ஜெக்ட்டு, taught him verb, taught வந்து verb, himன்றது ஆப்ஜெக்ட். ஸோ பாசிவ் மாற்றும்போது ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துடணும். இங்கே ஏற்கனவே டாட்ன்றது பாஸ்டில் இருக்குது. ஸோ ஹிம்ன்றது ஹீயாக மாறும். ஸோ சிங்குலரில் தான் வரும். ஸோ வாஸ் ப்ளஸ் டாட் வரும், வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வரும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வாஸ் இருக்கும், மிச்சம் எல்லாமே வேறு இருக்கும். இஸ் பீயிங் கண்டினியூஸில் இருக்கும், இஸ் டாட்ன்னு இருக்கும், ப்ரெசென்ட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வராது. அங்கே ஏற்கனவே பாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இங்கே டேரெக்டாக வாஸ் இல்லாட்டி வேர் முன்னாடி இருக்க சப்ஜெக்டை பொறுத்து மாறும். தேர்ட் ஃபார்மில் ஒரு வெர்பு இங்கிலீஷ் பை ஹிஸ் எல்டர் சிஸ்டர். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், த ஆக்டிவேஷன் டெரிவேட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். The mathematical calculation of this problem is easy than previous one. ஸோ இங்கே வந்து கம்பேர் பண்ணுறாங்க, ரெண்டு ப்ராப்ளத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்குறாங்க, செகண்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டை விட செகண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கம்பேர் பண்ணுறப்ப ஈஸியர் தான் வரணும். ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட், இதுதான் 3 ஃபார்ம். கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஸோ இது கம்பேரிட்டிவ், இது சூப்பர்லேட்டிவ். ஸோ இங்கே நம்ம கம்பேர் பண்ணுறதுனால கம்பேரிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தா ஈஸியர் கம்பேரிட்டிவில் ஒன்று தான் இருக்குது. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக த யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இங்கே வந்து அந்த பர்டிகுலராக ஒரு கொஷினை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க கொஷினோட ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஏக்கு பதிலாக தன்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணுறாங்க. 22nd இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச்.
The teacher said to me, you have not submitted the assignment. ஸோ டீச்சர் செட் டு மீன்றது டோல்டுன்னு மாறணும். ஸோ ஆப்ஷன் படி பார்த்தா செட் டு மீன் இருக்குது ஃபஸ்ட்டு, செட் மீன் இருக்குது, இது வராது. டோல்டு டூன்னு இருக்குது, டோல்டுன்னு மட்டும்தான் வரணும், டோல்டு டூன்னு வரக்கூடாது. செட்டு டூ அப்படின்றது டைரெக்டாக டோல்டுன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே டோல்டுன்னு இருக்குது, ஸோ இந்த ஆப்ஷன் வரலாம். செட்டு டூன்னு இருக்குது, ஸோ இது அப்படியே இருக்குது, மேபி இது வரலாம். ஸோ அடுத்தது பார்ப்போம். யூ ஹாவ் நாட் சப்மிட்டட் த அசைன்மெண்ட். யூன்றது இங்கே டீச்சர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, ஸோ என்கிட்ட தான் சொல்கிறாங்க. யூன்றது ஐயா சேஞ்ச் ஆகும், ஸோ ஐயின்னு வருது. ஹாவ் பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. பாஸ்ட் ஹேட் வந்து அதோட பாஸ்ட்டுக்கு மாறுது. ஹேவோட பாஸ்ட் வந்து ஹேட் நாட் சப்மிட்டட் த அசைன்மெண்ட். ஸோ இங்கே வந்து ஹேவ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் தான் வரும் டேரெக்டாக. இங்கே நம்ம வந்து செட் டூ அப்படின்றது டோல்டுன்னு மாறுறது ஒரே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ டீச்சர் டோல் மீ தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு 3 செகண்ட்ஸில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். தேர்டு கொஷின், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நோ எஃபர்ட் ஹேஸ் பீன் மேட் பை எ இந்தியன் கிரிக்கெட் டீம் டு கேஷ் ஆஃப் ஆன் இட்ஸ் வைப்ரண்ட் இமேஜ் இன் வேர்ல்டு கப். ஸோ கேஷ் ஆஃப் அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து முடிக்கிறது, ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இங்கே வந்து ஃபண்டை வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு அர்த்தத்தில் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன வரும்னா டு கேஷ் இன் ஆன். ஸோ இது வந்து என்ன மீனிங்னா டேக் அட்வான்டேஜ் ஆஃப். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேர்ல்டு கப்பில் இருக்க வைப்ரண்ட் இமேஜ் வச்சு அவங்க வந்து எந்த அட்வான்டேஜுமே எடுத்துக்கலை, அவங்க வந்து எந்த எஃபர்ட்டுமே எடுத்துக்கலை, அவங்களுக்கான அந்த இருக்க திறமையை வச்சு எந்த எஃபர்ட்டுமே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆப்டானது வந்து டு கேஷ் இன். இது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஸோ ஃப்ரேசல் வெப்ஸ் எல்லாம் படிக்கணும். அவங்க அடுத்த கொஷின் போகலாம். 24th கொஷின், கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ வெர்ட்னரி, ரிஹர்சல், எம்ப்ளாய்டு, செப்பரபிள். வெர்ட்னரி ரிஹர்சலோட கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து ஈக்கும் ஆர்கனட்டுள்ள ஏ வரணும். எம்ப்ளாய்டுக்கு ஒரு ஈ தான் வரணும். செப்பரபிளுக்கு செப்பர் ஈக்குவலாக ஏ தான் வரணும். ஸோ இங்கே கரெக்டான ஆப்ஷன் வந்து வெட்டினரி தான், ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் கொஷின், 25th கொஷின், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ சப்ஜெக்டை கண்டுபிடிக்கலாமா? திஸ், தஸ், சில்ட்ரன், இட். ஸோ இதில் வந்து சில்ட்ரன்றது தான் ஒரு கரெக்டான சப்ஜெக்ட்னு இருக்குது. ஸோ சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் டீனேஜர் ஆர் டெம்ப்டட் டுவர்ட்ஸ் ஜங்க் ஃபுட். ஸோ இங்கே வந்து ஜங்க் ஃபுட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆப்ஷன் போய் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 கண்டிப்பாக வராது, லாஸ்ட் 2 வச்சு பார்ப்போம். சி, ஃபஸ்ட்டு வந்து சியா, செகண்ட் வந்து ஏ இல்லாட்டி டி வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை ட்ரை பண்ணி பார்ப்போம். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அரோமா, ஃப்ளேவர் அண்ட் வெரைட்டி இன் அ மார்க்கெட். ஸோ ஜங்க் ஃபுட்டோட ஸ்மெல், ஃப்ளேவர் அதெல்லாம் பார்க்குறதுனால தான் எதனால் வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் டீனேஜருக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ரீசனாக செகண்டாக வரலாம். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இட் ஹேஸ் நோ ஆர் நெக்லிஜிபிள் நியூட்ரிஷன் வேல்யூ. ஸோ இதில் வந்து என்ன தான் ஃப்ளேவர், ஸ்வீட்னஸ் நமக்கு பிடிக்கும் அப்படி இருந்தாலும் இதில் வந்து எந்த சத்துமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கு அப்புறம் ஏ, டி இதுதான் கன்ஃபார்ம் வரும். ரீசன் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக ரிசல்ட் சொல்லுவாங்க. தஸ் இட் லீட்ஸ் டு புவர் ஹெல்த். ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்றதுனால இது நம்மளுக்கு வந்து கெடுதல் தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரீசன் சொல்லுவாங்க, அப்புறம் அதோட ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் சென்டென்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் படி எப்போயுமே சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக ஆப்ஷன்ஸ் படி போங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சேமாக தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சா ஈஸியாக கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம 25 கொஷின் பார்த்துருக்கோம் 4th March செகண்ட் ஷிஃப்ட்டோட. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன நம்ம வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் மீ எஸ்எஸ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம், ஃபேஸ்புக்கில் பேஜ், சேனல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லதே நடக்கும்.